ஒரு நிமிஷம். நீங்கள் எல்லாருமே வந்து நல்லாவே ரசிச்சுட்டு இருந்தீங்க, அளவுக்கு ரசிப்பா மாதிரியே. இப்போ அதே மாதிரி அடுத்ததாக இவங்க வந்து சென்னையிலேருந்து அவங்க ஒரு நம்ம பித்தானி சார் சொன்னாங்க, கலை நிகழ்ச்சி பார்க்கறதுக்காக தான் நான் உக்காந்தே இருக்கேன், பேச விடாதீங்கன்னாரு. அதேபடி தான் இப்போ அடுத்தடுத்து கலை நிகழ்ச்சியாக கொடுக்குறோம் சார். சென்னையை சேர்ந்தவங்க ஒரு சமுதாய நலன் குறித்து ஒவ்வொரு வரியாக வரக்கூடிய ஒரு அளவில் ஒரு பாட்டு இப்போ பாட போகிறாங்க. அதுக்கு அடுத்தது செங்கல்பட்டு மக்கள் ரெடியாக இருக்கிறாங்க, அவங்க ஒன்று செய்ய போகிறாங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சார் சொன்னாங்கல்ல மூளைக்கு வேலை கொடுங்கன்னு, அதைத்தான் அவங்க செய்ய போகிறாங்க செங்கல்பட்டு மக்கள். இப்போ சென்னை மக்கள்கிட்ட கொடுங்க. வழியா இல்லை பூமியில், ஆழக்கடலும் சோலையாகும், ஆசை இருந்தால் நீந்தி வா. தவழும் நிலவாம் தங்கரதம், தாரகை பதித்த மணிமகுடம், குயில்கள் பாடும் கலைக்கூடம், கொண்டது நமது அமைப்பாகும். குயில்கள் பாடும் கலைக்கூடம், கொண்டது நமது அமைப்பாகும். விளக்கேற்றி வைக்கிறேன், விடிய விடிய எரியட்டும், நடக்க போகும் நாட்கள் எல்லாம் நல்லதாக நடக்கட்டும், நல்லதாக நடக்கட்டும், நடக்கட்டும். நிழல் வேண்டும் போது மரம் ஒன்று உண்டு, பகை வந்த போது துணை ஒன்று உண்டு, இருள் வந்த போது விளக்கொன்று உண்டு, எதிர்காலம் ஒன்று எல்லோர்க்கும் உண்டு. உண்மை என்பது என்றும் உள்ளது, தெய்வத்தின் மொழியாகும். நன்மை என்பது நாளை வருவது, நம்பிக்கை ஒளியாகும். ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான், அடுத்த மனிதன் காட்டை அடித்து நாட்டை காட்டினான், மற்றும் ஒருவர் மண்ணில் இருந்து பொன்னை தேடினான், நேற்று மனிதன் வானில் தனது தேரை ஓட்டினான், இன்று மனிதன் வெண்ணிலாவில் இடத்தை தேடினான், வரும் நாளை மனிதன் 7 உலகை ஆள போகிறான், வரும் நாளை மனிதன் 7 உலகை ஆள போகிறான். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட வெறுக்கும். மதியாதார் தலைவாசல் மிதிக்காதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவை சொன்னது, அவை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. கூடும் உறவு கூட்டுறவென்று ஒன்றாய் வாழுங்கள், கூடிய பிறகு குற்றம் காணும் கொள்கையை தள்ளுங்கள். என்றும் ஒன்று செய்யுங்கள், ஒன்றும் நன்று செய்யுங்கள், நன்றும் இன்று செய்யுங்கள், நீங்கள் எதிலும் வெல்லுங்கள். வீரரின் வாழ்விலே வெற்றி மேல் வெற்றியே. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. மண்குடிசை வாசல் என்றால் தென்றல் வர வெறுத்திடுமா? மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா? உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை. சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதுண்டோ? சிந்தையும் செயலும்
கண்ணை மறைத்திடும் போது அறிவுக்கு வேலை கொடு. உன்னை அழித்திட வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு பாதை விடு, அன்புக்கு பாதை விடு. திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம், வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாசல் என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எது என்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை. நிலைமைக்கு மேலே நினைப்பு வந்தால் நிம்மதி இருக்காது ஐயா, நிம்மதி இருக்காது. வரவுக்கு மேலே ஆசை வந்த உள்ளதும் நிலைக்காது அப்பா, உள்ளதும் நிலைக்காது. எதிலும் அச்சம் எதிலும் ஐயம், எடுத்ததற்கெல்லாம் வாடுகிறார். தன் இயற்கை அறிவை மடமை எனும் பனித்திரையாலே மூடுகிறான். வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பிவிடாதே. நீ வீட்டுக்குள்ளே பயந்து கிடந்து வெம்பி விடாதே, நீ வெம்பி விடாதே. வாழை மரம் படித்ததில்லை, கனி கொடுக்க மறந்ததா. வான்முகிலும் கற்றதில்லை, மழை பொழிய மறந்ததா. சோலையெல்லாம் கற்றதில்லை, நிழல் கொடுக்க மறந்ததா. சுதந்திரமாய் பாடி வரும் குயிலும் பாடம் படித்ததா. மண்ணுக்கு மரம் பாரமா, மரத்துக்கு இலை பாரமா, கொடிக்கு காய் பாரமா. பெத்தெடுத்த குழந்தை தாய்க்கு பாரமா. சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உயிரில் வாழ்ந்திடாதே. சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. சிக்குமங்கு சிக்குமங்கு சட்டப்பப்பா, சிக்குமங்கு சிக்குமங்கு சட்டப்பப்பா, சிக்குமங்கு சிக்குமங்கு சட்டப்பப்பா, சிக்குமங்கு சிக்குமங்கு சட்டப்பப்பா. அடுத்ததாக நமது அமைப்பின் நிறுவனர் தலைவர் திரு வெங்கட்ராமன் அவர்கள் 3 நிமிஷம் இல்லை 4 நிமிஷத்துக்குள்ளே பேசி முடிச்சிடணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். வந்து ஒரு சின்ன கதை ஒன்று சொல்ல போகிறேன். அந்த கதைக்கு என்ன பேர்னா ஃபயர் ஆஃபீஸ். கதைக்கு பேர் ஃபயர் ஆஃபீஸ். இது வந்து ஒரு நடந்த நிகழ்ச்சி. என்னுடைய கற்பனையை சேர்த்து ஒரு கதையாக இதை நான் சொல்கிறேன். மாவட்டத்தில் வந்து சிவகாசின்னா எல்லாருக்கும் ரொம்ப தெரியும். சிவகாசியில் ரொம்ப ஃபேமஸ் எதுன்னா ஃபயர் ஆஃபீஸ். ஃபயர் ஆஃபீஸ்னால் என்ன தெரியுமா? பட்டாசு மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துக்கு பேர் ஃபயர் ஆஃபீஸ்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் அமைதியாக இருங்களேன். இந்த கதை ரொம்ப நல்ல கதை. இந்த கதையை கேட்டால் உங்கள் எல்லாருமே கண்ட தண்ணீர் வரும். மிகவும் ஏழ்மையான நிலைமையில் உள்ள ஒரு குடும்ப பெண் ஃபயர் ஆஃபீஸில் வேலைக்கு கிளம்புகிறாள். கசங்கிய சற்றே ஓரத்தில் கிழிந்த சேலை, வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள பெண், கணவனை பறிகொடுத்தவள். அவள் வேலைக்கு போனால்தான் அவளுக்கும் அவளுடைய ஒரே மகள், அவளுக்கும் சோறு. குழந்தைக்கு விசித்திரமான பெயர், மறையம்மாள் என்று பெயர் வைத்திருக்கிறாள். பால்வாடிக்கு சென்றால்தான் அந்த குழந்தைக்கு உணவு. அன்று அந்த பால்வாடிக்கு கிளம்பும் முன் மறையம்மாள் தன் தாயை பார்த்து, அம்மா அம்மா எனக்கு ஒரு 2 ரூபா கொடுமா
கடலை மிட்டாயும் மாங்காயும் வாங்கி சாப்பிட்றேன் என்று கேட்டது தனது மழலை மொழியில். டா இங்கே பாரு, காசு கீசுன்னு கேட்காத, காசு இல்லை, காசு என்ன மரத்தில் காய்ச்சி தொங்குது, போ போ பள்ளிக்கூடத்துக்கு போ என்று தனது ஏழ்மை குரலில் மிரட்டினாள். மறையம்மாளுக்கு ஒரே கோபம். விக்கி விக்கி அழுது கொண்டே பால்வாடிக்கு சென்றது குழந்தை. பால்வாடியில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது இதுக்கு பக்கத்தில் 2 வாண்டுகள். அந்த 2 வாண்டுகளும் ஒரு கொய்யா பழத்தை பாதி பாதி கடிச்சு சாப்பிட்டு கொண்டே இருந்தன. ஒரு வாண்டு சாப்பிடும்போது கொய்யா பழ விதையும் சேர்த்து முழுங்கி விட்டது. முதல் வாண்டு தான், ஐயோ விதையும் சேர்த்து முழுங்கிட்டியா, உன் வயத்துல மரம் தான் முளைக்க போகுது என்று கூச்சலிட்டது. உடனே நம்ம மறையம்மாள் அந்த வாண்டை பார்த்து, எதை சாப்பிட்டாலும் முளைக்குமா என்று கேட்டாள். அதற்கு அந்த வாண்டு, ஆமாம் எதை சாப்பிட்டாலும் முளைக்குமே என்றது அந்த வாண்டு. அப்போ நம்ம மறையம்மாளுக்கு வாண்டு உடனே தன் வீட்டிற்கு ஷிட்டாக பறந்தாள். பக்கத்து வீட்டு ஆயாவிடம் சாவியை வாங்கி கதவை திறந்து உள்ளே நுழைந்து அம்மா வைத்திருந்த அஞ்சலி பெட்டியில் வைத்திருந்த சின்ன சின்ன 2 ரூபாய் காயங்களை வாயில் போட்டு முழுங்கி விட்டு சிட்டாக பறந்து பால்வாடிக்கு ஓடி வந்தாள். பால்வாடிக்கு வந்து தன் பிஞ்சு கைகளில் தன் வயிற்றை தொட்டு பார்த்தாள். என்ன மரம் வளரவில்லையே என்று அந்த விதையை முழுங்கிய வாண்டிடம் மரம் வளரவில்லையே என்று கேட்டது. அதற்கு, விதை போட்டிய தண்ணி ஊற்றினியா அப்படின்னு அந்த இன்னொரு வாண்டு கேட்டது. இல்லையே தண்ணி ஊற்றலையே. அப்படியா, தண்ணி ஊற்று, மரம் நல்லா வளரும் அப்படின்னு சொல்லிச்சு. நம்ம மறையம்மாள் மீண்டும் வீட்டிற்கு சென்று பானையில் உள்ள தண்ணீரை எடுத்து குடித்து விட்டு மீண்டும் பால்வாடிக்கு வந்து, தண்ணி ஊற்றியும் மரம் வளர்றியே என்று, அப்போ இன்னும் 4-5 விதைகளை போடு, உடனே முளைக்கும் அப்படின்னு இன்னொரு வாண்டு சொல்லிட்டு மறையம்மா வீட்டுக்கு ஓடி வந்து 4-5 காய்களை எடுத்து வாயில் போட்டு கொண்டு முழுங்கிய போது முழுங்க முடியவில்லை. கொஞ்சம் விக்கிட்டு குழந்தைக்கு தண்ணீர் கோவலை எடுத்து காலையில் வேலைக்கு, அதான் ஃபயர் ஆஃபீஸுக்கு வேலைக்கு சென்றவள் மாலை வீடு திரும்புகிறாள். காலையில் தன் ஒரே மகளை திட்டினோமே, பால்வாடியிலிருந்து வந்த குழந்தைக்கு பசியோடு இருக்குமே என்று மறையம்மாவுக்கு பிடித்த மாம்பழம் ஒன்றை கடைத்தெருவில் வாங்கி கொண்டு வருகிறாள். வீட்டின் முன்புறம் 10-15 ஆண்கள் வீட்டின் அருகில் நின்று கொண்டிருந்தனர். வேட்டியை மடித்து கொண்டு நின்றிருந்தனர். கூட்டத்தை பார்த்து பதைபதித்து ஓட்டமும் நடிகாக வீட்டின் அருகில் வந்தாள் மறையம்மாவளுடைய அம்மா. பிள்ளை பால்வாடியிலிருந்து வரும்போது நேரம் இல்லையே. வீட்டின் கதவு திறந்திருந்தது. வீட்டின் வழியே ஆண்கள் சுற்றி நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அனைவருமே குழந்தை மறையம்மாளை பார்த்து கொண்டிருந்தார்கள். காலையில் வேலைக்கு போகும்போது குழந்தையை திட்டினோமே, அவளுக்கு பிடித்த மாம்பழமாக வாங்கி வந்திருக்கிறேனே. வேகமாக வீட்டுக்குள் ஓடினாள். குழந்தை விக்கி கொண்டு, அம்மா வந்துட்டியா, நான் காசு சாப்பிட்டேன், மரம் முளைக்கும், நிறைய காசு கிடைக்கும், நீ அதில் காசை பறித்து நல்ல சேலையை வாங்கி கட்டிக்கோ என்று ஈனக்குரலை குழந்தை சொன்னதும் தாய் குழந்தையை வாரி அணைத்து, என்னம்மா செய்தாய், காசை சாப்பிட்டியா என்று கேட்க குழந்தையை தலையை அசைத்து தலையை சாய்த்து மறையம்மாள் நம்மை விட்டு மறைந்தே போய்விட்டாள். இனி நான் காண்பேனா என் செல்லத்தை என்று அவள் வீறிட்டு அழுதை கூடியிருந்தவள் கண்களிலும் கண்ணீர் புத்தளித்தன. மறையம்மாள் காற்றோடு கலந்து விட்டாள். இதுதான் அந்த கதை. இது உண்மையிலே இந்த நடந்த நிகழ்ச்சி ஒரு சின்ன கருவெல்லாம் சேர்த்து நான் இந்த கதையாக போட்டிருக்கேன். நான் பால்வாடியில் நடந்த நிகழ்ச்சி இது, இந்த குழந்தையோட நிகழ்ச்சி. அதனால் இப்படிப்பட்ட ஒரு நல்ல கதையை கேட்டவங்க நல்லவர்களெல்லாம் எனக்கு வாய்ப்பளித்து கொடுத்த அனைவருக்கும் நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் குபேந்திர பாபு, காட் பிளஸ் யூ. அடுத்த நிகழ்ச்சி ருக்மிணி அவர்கள் தொடர்வார்கள். அடுத்த நிகழ்ச்சி திலகம், வாகிதா. நண்பர்களுக்கு வணக்கம். நான் இன்னைக்கு பர்த்டேங்கிறத ரொம்ப ரகசியமாக வச்சுக்கிட்டு இருந்தேன். அது நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் போட்டு எல்லாரோட டேட் ஆஃப் பர்த் போட்டதால் வெளியே தெரிஞ்சு போச்சு. என் பையன் இப்போ ஆஸ்திரேலியாவிலேருந்து நேற்று நைட்டு தான் வந்தான். என்னை இந்த வீட்டில் இருக்க சொல்லி ஒரே தொந்தரவு. ஆனால் அதை விட எனக்கு இது முக்கியமாக பட்டதால் நான் இங்கே வந்துட்டேன். நான் என்னை வாழ்த்துற எல்லா சகோதரிகளுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு என்டர்டைன்மெண்ட் நிகழ்ச்சி தான். நாங்கள் நடிக்கிறோம், நீங்கள் கண்டுபிடிங்க. இப்போ நமக்கு முன்னாடி 2 சகோதரிகள் ரொம்ப இனிமையாக பாடினாங்க. அவங்க பாடினாங்க, நம்ம கேட்டோம். இப்போ நாங்கள் ஒரு சினிமா பாட்டோட முதல் வரிக்கு நாங்கள் ஆக்ஷன் பண்ணுவோம். அது என்ன பாட்டுன்னு நீங்கள் எல்லாரும் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலன்னா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த ஒரு 4 லைன் பாடுவோம். நாங்கள் ஆக்ஷன் பண்ணுறோம், நீங்கள் எல்லாரும் கண்டுபிடிங்க. அதான் இந்த ப்ரோக்ராமோட பேர். ஸ்டார்ட் பண்ணலாமா? முதலாவதாக வளர்மதி.
பாட்டின் முதல் வரி தான் அவங்க நடிச்சு காட்டுறாங்க. நீங்க நல்லா உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா கண்டுபிடிக்க முடியும், பழைய பாடல்கள் தான். அதான் பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. வணக்கம் சார். பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. யாரும் யாரும் இருக்கும் பாடுங்கலாம். யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. அடுத்தது பாகிதா மேடம், டிஎஸ்டபிள்யூ வெள்ளூர் எக்ஸு. ஆக மெல்ல நடமே நீ என்னாகும், ஆக மெல்ல நடமே நீ என்னாகும், முல்லை மலர் பாதமும் நோகும், உந்தன் சின்ன இடை வளைந்தாடும், வண்ண சிங்காரம் குலைந்து விடும். அடுத்து கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, கீதையில் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா, கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, கீதையில் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா, காசேதான் கடவுளப்பா. மலர்க்கும் மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே, வந்து விழிந்தும் விழியாத காலை பொழுதாக விளைந்த கலை எண்ணமே, நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே. அடுத்து தொட்டால் பூமலரும் தொடாமல் நான் மலர்ந்தேன், தொட்டால் பொன் சிவக்கும் சுடாமல் கண் சிவந்தேன். பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பாலிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாதி தேடி ஓடி வந்த காலை அல்ல. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பாலிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாதி தேடி ஓடி வந்த காலை அல்லவா. டைம் ஆகுதுல்ல.
நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை ஒருவர் மடியிலே ஒருவரடி நான் ஒரு மேனி பொழுதொரு வண்ணம் ஒருவர் மனதிலே ஒருவரடி நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை ஒருவர் மடியிலே ஒருவரடி நான் ஒரு மேனி பொழுதொரு வண்ணம் ஒருவர் மனதிலே ஒருவரடி. ஆயிரத்தில் ஒரு தீயம்மா நீ உலகம் அறிந்திடாத பிறவியம்மா நீ பார்வையிலே குமரியம்மா பழக்கத்திலே குழந்தையம்மா ஆயிரத்தில் ஒரு தீயம்மா நீ. பறக்கும் பந்து பறக்கும் அது பறந்தோடி வரும் தூது சிரிக்கும் அழகு சிரிக்கும் அது சிரித்தோடி வருமாறு. அடுத்து வசந்தங்கள் வாழ்த்த ஊர்வலம் நடக்கின்றது எழில் பொங்கிடும் அன்பு தங்கையின் நெற்றியில் குங்குமம் சிரிக்கின்றது மங்கள குங்குமம் சிரிக்கின்றது. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இந்த ஏழைகள் வேதனைப்பட மாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பம் இல்லை அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனைப்பட மாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பம் இல்லை அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். நன்றி, வணக்கம். மதியம் என் பாடம் இருக்கிறது. நன்றி. செங்கல்பட்டு காஞ்சிபுரம் டீம் கலக்கறீங்க சார். தேங்க்யூ. அடுத்ததாக நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாற்றுத்திறனாளிகள் துறையின் முன்னாள் இயக்குனர் நமது பிச்சையை அவர்கள் சற்று நேரம் நம்முடன் உரையாடுவார்கள். அன்பிற்கும் பிரியத்திற்கும் பாசத்திற்கும் உரிய அருமை சகோதரிகளே, அருமை சகோதரர்களே, உங்கள் எல்லோரையும் நேரில் பக்கத்தில் வந்து கை கொடுக்க வேண்டும், உங்களுக்கு வாழ்த்துக்கள் வழங்க வேண்டும், ஆசீர்வாதம் வழங்க வேண்டும் என்று நினைத்துத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். பேச வேண்டும் என்று நினைத்து வரவில்லை.
நான் சமீப காலமாக வெளியில் செல்வதில்லை. 3 இடங்களுக்கு செல்வேன். அருகிலே இருக்கக்கூடிய ஐயப்பன் கோயிலுக்கு போய் 5 நிமிடம் வணங்கி வருவேன். அடுத்து என் மகன் வீட்டுக்கு போய் குழந்தைகளை பார்த்து வருவேன். அவர் கார் அனுப்புவார். அடுத்து மருத்துவமனைக்கு செல்வேன். மருத்துவமனை டாக்டர் என்னுடைய தம்பி. அதற்கு அவசரமாக போக வேண்டும் என்றால், பெற்ற மகன் என் மகன் தாமரைக்கண்ணன் என்றால் எனது உற்ற மகன் மனோகரன் கூப்பிட்டவுடன் எப்படியாவது உடனே டாக்ஸி 6 மணி நேரத்தில் அனுப்பிடுவார். அல்லது ஒரு டிரைவர் அனுப்பிடுவார். இந்த 3 தான் அடியேனின் தற்போதைய வேலை. இதை தவிர ஐயா பிச்சாண்டி ஐயா அவர்களோடு சில சமயங்களில் தொடர்பு கொண்டு பேசுவேன். அவர் நிறைய பெரிய போஸ்ட்ல இருந்திருக்கார். ஆனால் என்னை பொறுத்த மட்டில் அவர் சமூக நலத்துறையில் அடிஷனல் டைரக்டர் என்று எல்லோரும் சொல்வார்கள். அவர் சமூக நலத்துறையில் இயக்குநருக்கு ஒரு ஆலோசகர். அதற்கப்புறம் செக்ரட்டேரியட்டுக்கு போவார். அங்கே செக்ரட்டரிக்கு அவர் தான் ஆலோசகர். அதுக்கப்புறம் பப்ளிக் செக்ரட்டரி ஆனார். சீஃப் செக்ரட்டரிக்கு அவர் தான் ஆலோசகர். அதற்கப்புறம் கோவில் அறநிலைத்துறை இருக்கிறதே, அறநிலையத்துறையை ஒரு அற்புதமான துறையாக எல்லோர் மனத்திலும் இறை உணர்வை ஊட்டக்கூடிய வகையில் அந்த துறையை நிர்வகித்து அங்கேயும் ஆலோசனை வழங்கியவர். எல்லாவற்றுக்கும் மேலாக முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அவரை பிரைவேட் செக்ரட்டரின்னு சொல்லுவாங்க. அவருக்கு அவர் ஆலோசகர். அவர் பேச்சை கேட்டுத்தான் எதையும் முடிவு செய்வார். எம்ஜிஆருக்கு அவர் மீது அவ்வளவு நம்பிக்கை. இப்படிப்பட்ட சர்வ முழுமையான அறிவாற்றல் பெற்ற ஒரு நல்லவரை சந்திக்க வேண்டும் என்பது ஒரு ஆவல். நான் சொன்னேனே, 4வது ஆண்டுக்கு ஒரு முறை உங்களை எல்லாம் பார்க்க வேண்டும். உங்களை பார்த்ததில் எனக்கு ஏதோ 1000 லட்சம் பேரை பார்த்தது போன்ற ஒரு சந்தேகம். உண்மையில் சொல்கிறேன், காலையில் செய்தி பேப்பர் படிப்பேன். அதில் கொலை, கொள்ளை, மதிக்கு மன்னிக்க வேண்டும், கற்பழிப்பு என்று பார்க்கக்கூடாத விஷயங்கள், கேட்கக்கூடாத விஷயங்கள், இவைகளெல்லாம் பார்த்து விட்டு போட்டு விடுவேன். இங்கே மேடையிலே ஏறி பேசியவர்களை எல்லாம் பார்த்தபோது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்படி கொலை கொள்ளை நிலவுகிற நாட்டில் இன்னும் மழை பெய்கிறது, இன்னும் நெல் விளைகிறது,
இன்னும் சாப்பாடு கிடைக்கிறது. வீட்டுக்கு ஒருவர் வெளிநாட்டிலே வேலை பார்க்கிறார் என்றால் அதற்கு காரணம் உங்களை போன்ற நல்லவர்களெல்லாம் இருப்பதால் தான் இந்த உலகம் இன்னும் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. நான் வந்ததன் நோக்கம் நீங்கள் உங்கள் எல்லோருக்கும் நல்ல உடல் நலத்தை, நல்ல மன உறுதியை, நல்ல சந்தோஷத்தை, என்று எப்படி சந்தோஷமாக இருக்கிறீர்களோ அதே போன்று எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அடுத்த வருஷமும் நாம் உங்களை வந்து பார்க்க வேண்டும். இறைவா, அருட்பெரும் ஜோதியே, தனிப்பெரும் கருணையே, எல்லாம் வல்ல இறைவா, அதற்கு இங்கே கூடியிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கும் மதிப்பிற்குரிய ஐயா புச்சாண்டி அவர்களுக்கும் இறைவா உன் அருளை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காகத்தான், இறைவனை வேண்டி கேட்பதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். இது பொது நலன். என்கிட்ட கொஞ்சம் சுயநலன் உண்டு. என்ன சுயநலன் என்றால், நீங்கள் காலையில் பூஜை செய்கின்ற பொழுது தள்ளாத வயதில் கையில் தடியொன்றி முன்னாள் அதிகாரி என்று சொல்லக்கூடிய ஆனா பிச்சை, ஒரு அப்பாவி பிச்சை வந்தானே, அவனுக்கு நல்ல உடல்நிலையை கொடு, நல்ல மனோதனையை கொடு என்று நீங்கள் தயவு செய்து எனக்காகவும் கொஞ்சம் பிரார்த்தனை செய்யுங்கள். என்ன சார், நானே எங்கள் வீட்டுக்காரர் பிள்ளை குட்டி பேரம் பேத்திக்கு தானே கும்பிடுவோம், இப்படிலாம் உங்களுக்கு சேர்த்து கூப்பிட்டா கடவுள் எங்களுக்கு கொடுக்கறத குறைக்க மாட்டாரா அப்படின்னு நீ கேட்காரு. கடவுள் என்ன கேட்டாலும் கொடுப்பாரு, எவ்வளவு கேட்டாலும் கொடுப்பாரு. ஆகையினால எனக்கும் ஐயாவர்களுக்கும் சேர்த்து இறைவனை வேண்டிக் கொள்ள வேண்டும் என்பதை உங்களை அன்போடு கேட்டுக்கொள்வதுதான் என்னுடைய வேண்டுகோளில் ஒன்று. எனக்கு பொழுதுபோவர் என்றால், நட்வர் சிங் என்கிறவர் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார். ஃபாரின் மினிஸ்டராக இருந்தவர். ஒன் லைஃப் இஸ் நாட் எனப்னு. ஓய்வு பெற்ற பின்பு நீ என்ன செய்வாய்? அதுக்காக சொல்றார், read, write and relax. நான் அதோடு சேர்த்து ஐயாவை போன்ற அதிகாரிகளுக்கெல்லாம், தெரிந்தவர்களுக்கெல்லாம் நானே ஃபோன், ஐஏஎஸ் ஆஃபீஸர் லிஸ்ட் இருக்கு, ரிட்டையர்டு ஆஃபீஸர், நானே ஃபோன் பண்ணுவேன். அவர்கள் என் நலன் விசாரிப்பதைப் போல நீங்கள் உருவாக்கிய துறை எப்படி இருக்கிறது என்று கேட்பார். அந்த வகையில் என்னை விரும்பி, என்னை நேசித்து எனக்கு ஊக்கமளித்த உங்கள் எல்லோருக்கும், ஐயா அவர்களுக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சமூகத்துறையில் வந்ததில் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். அவங்க இருக்கும்போது அவர் ஞாபகம் வச்சிருக்காரு என்னமோ தெரியாது. எம்ஜிஆர் ஒரு ஆர்டர் போட்டார், த ஸ்டேட் போர்டு ஃபார் ஹேண்டிகேப்டு அப்படின்னு ஒன்று இருக்கு, ஊனமுற்றோருக்கான மாநில வாரியம். அது வேலைவாய்ப்பு துறையில் இருந்தது. ஆர்டர் போட்டு கவர்மெண்ட்ல இருந்து வருது, இந்த ஊனமுற்றோர் மாநில வாரியம் சமூக நலத்துறைக்கு மாற்றப்பட வேண்டும். அதில் எனக்கு ஆட்சேபனை இல்லை. அதிலே வேலை புரிபவர்கள்
1 செக்ரட்டரி அடியே நான் பிச்சை, 2வது சூப்பரண்டு, 3வது 2 அசிஸ்டண்ட், 2 ஜூனியர் அசிஸ்டண்ட் பேரெல்லாம் போட்டு இவர்களும் சமூகத்துறைக்கு போக வேண்டும். வாரியத்தை மாற்றியது சரி, நம்மளையும் போட்டுட்டாங்களே வெளியே அப்படின்னு வருத்தப்பட்டேன். அப்போ வேலைவாய்ப்பு துறையில் இருந்த ஒரு அதிகாரி சொன்னார், அப்பா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போகாதப்பா, அது பெண்களா இருப்பாங்கப்பா, போகாதே, ஆர்டர் போட்டிருக்கானே, ஆர்டர் போட்டா நீ மெடிக்கல் லீவ் போட்டுரு. நான் பயந்தவன். மெடிக்கல் லீவ் போட்டதுனால உண்மையிலேயே ஆஸ்பத்திரி போதாச்சுன்னா இன்னொன்று சொன்னாங்க, இந்த துறையில் ஏற்கனவே இந்த போர்டுக்கு செக்ரட்டரியாக இருந்தவருடைய மனைவி இறந்துட்டாங்க, அதுக்கு பிறகு ஒரு ஆளை போட்டாங்க, அவரே இறந்து போயிட்டாரு. நீ எதுக்குப்பா இங்கே போற? அவர் சொன்ன மாதிரியே ஸ்கூட்டரில் வரும்போது கீழே விழுந்து இந்த இடத்துல கையில் கொஞ்சம் ஃப்ராக்சர், சகனம் சரியில்லையே, சரின்னு போனேன். முடிச்சது 3/1/79 இரவு 7 மணிக்கு சமூக நலத்துறைக்கு வந்தேன். அங்கே இவர் தான் இருந்தார். 7 மணிக்கு அவர் கிட்டுக்கிட்டுன்னு ஓடிக்கிட்டு உதவி பண்ணார். ஓ, இவர் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் போல் இருக்கு, இது நல்ல துறை தான். அப்போ அவர் ஓயேங்கிறார். அதை அடுத்த நாள் தான் கண்டுபிடிச்சேன். அந்த துறைக்கு வந்ததுனால தான் நான் இயக்குநராக புரோகம் வச்சேன். இந்த துறைக்கு வந்ததுனால தான் ஊனமுற்றோர் மறுவாழ்வத்தை உருவாக்க முடிஞ்சது. இங்கே வந்ததுனால தான் என்னை லண்டனுக்கு பயிற்சிக்கு அனுப்பிச்சாங்க. இங்கே வந்ததுனால தான் அடியேனுக்கு பென்ஷனும் அதிகமாக கிடைக்குது. ஆக இன்னும் கூட பழையதெல்லாம் அப்படியே வச்சிருக்கேன். புரட்டி பார்த்தா அப்போ இருந்த டைரக்டர் எல்லாம் கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட்டில் எனக்கு என்னெல்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு படித்து பார்ப்பேன். ஒரு அம்மா கூப்பிட்டாங்க டைரக்டர், பிச்சை உங்களுக்கு போன வருஷம் கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட்டில் 1.5 பக்கம் எழுதிட்டேன் அப்படின்னு பேசிகிட்டே கொடுத்தாங்க. போன வருஷம் 1.5 பக்கம் எழுதியிருக்கேன், இந்த வருஷம் நான் 2.5 பக்கம் எழுதணும். நீங்கள் உங்களுக்கு பற்றி நீங்கள் கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட்டில் என்ன எழுதணுமோ அதை எழுதி கொண்டு வாங்க, நான் கையெழுத்து போடுறேன். நான் அம்மா ஒன்றும் எழுத வேண்டாம், ஒரு லைனு உங்கள்கிட்ட நல்ல பேர் எடுத்தது போதும் அப்படின்னு சொல். MBA படித்ததுக்கு எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு கவர்மெண்ட்டில் 2 இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க. அவங்க ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன்ட்டாங்க. MBA படித்ததுனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. சமூக நலத்துறையில் 2 இன்க்ரிமெண்ட் எல்லாம் கொடுத்தாங்க. இப்படி பல விதத்தில் இந்த துறையால் பயன்பெற்றார் நான். அந்த மகிழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு 10 நாளைக்கு முன்னால் ஒரு நிகழ்ச்சி சார், அவர் ஆவில்ல வேலை பார்த்தார். ஜூலி ஆவில்ல வேலை பார்த்தார். அவர் பேரு திடீர்னு ஞாபகம் வந்தது, இப்போ மறந்துருச்சு. 10 நாள் கழிச்சு அவர் ஃபோன் பண்றார். யாரு பேசுறது? பிச்சை சாரா பேசுறீங்க? ஆமா. நீங்க யாரு பேசுறது சார்?
நான் பிச்சை சார் பேசுகிறேன். ஆமாம், சிவகாமிநாதன் ஒருவர் இருந்தார் தெரியுமா? தெரியும். அவர் இருக்காரா செத்து போனாரா? திரும்ப சொல்லுங்க, அவர் இருக்காரா செத்து போனாரா? நீ அவர்கிட்டே கேளப்பான்னு. பேசுறது யாருன்னா இந்த சிவகாமிநாதன். இப்படி கேள்விகள் உங்களை நாம் பார்த்ததில் மகிழ்ச்சி, சந்தோஷம். மனோகரன் ஏற்கனவே சொன்னார், பிச்சை சார் ரொம்ப நேரம் நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னார். அம்மாவும் சொன்னாங்க. ஒரு சின்ன கதை மட்டும் சொல்கிறேன். ஒரு 4 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. ரொம்ப நாளாக ஜெயிலில் இருந்தவங்க. 4 பேரையும் கூப்பிட்டார் ஜெயிலர். எப்போ நாளைக்கு உனக்கு தூக்கு தண்டனை, உனக்கு என்ன செய்யணும், உன்னுடைய கடைசி ஆசை என்னன்னு கேட்டார். அவன் சொன்னான், எங்கள் அம்மா வர சொல்லுங்க, சமைக்க சொல்லுங்க, வடை பாயாசத்தோட எங்கள் அம்மா கையினால சாப்பிடணும் அப்படின்னு சொன்னேன். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். 2வது ஆளை கூப்பிட்டேன். உனக்கு என்னப்பா வேணும் கடைசி ஆசை? நான் தினமும் தண்ணி போடுவேன், இங்கே 1 வருஷமும் தண்ணியே இல்லை, சாராயம் இல்லை, கோயிலும் இல்லை, எனக்கு வெளிநாட்டு சரக்கு வாங்கி கொடுக்கணும். அது ஒன்றும் கஷ்டம் இல்லை, நாளைக்கு வாங்கி கொடுத்துட்றோம். 3வது ஒரு ஆளை கூப்பிட்டேன். அப்பா உன்னுடைய கடைசி ஆசை என்ன? என்னுடைய கடைசி ஆசை, நான் நாள்தோறும் அரசியல் கூட்டங்களில் மேடை ஏறி மைக்கு பிடிச்சி வேகமாக பேசுவேன், எல்லாரும் கைதட்டுவாங்க. இந்த 1 வருஷமாக இந்த ஜெயிலுக்குள்ளே போய் நான் பேசவே முடியலை. ஆகையினால நீங்கள் மேடை போட்டு எனக்கு மைக்கை கையில் கொடுத்து நான் பேசணும், அதுதான் எனக்கு கடைசி ஆசைன்னு. இது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. 4வது ஆளை கூப்பிட்டாங்க. எப்பா உன்னுடைய கடைசி என்ன? சார், இந்த 3வது ஆள் பேச போறேன்னு சொல்கிறான்ல, அவன் பேச ஆரம்பிச்சான்னா நிறுத்தவே மாட்டான். ஆகையினால அவன் பேசுறதுக்கு முன்னாலேயே எனக்கு தூக்கு போட்டிருக்கு சார் அப்படின்னு ஒரு கதை படிச்சு. நான் கூட எனக்கு கஷ்டமாக இருக்கும்போது நீங்கள்லாம் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், உனக்கும் கீழே 1000 முன்கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி வாழ் நாடு என்ற பாடலை சொல்லி உங்கள் அனைவரையும் திரும்பவும் வணங்குகிறேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும். உங்கள் குழந்தைகள், பேரப்பிள்ளைகள் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும். நீங்கள் எப்படி எனக்காக வேண்ட வேண்டும் என்று சொன்னேனோ அதேபோல் நானும் உங்களுக்காக, உங்கள் நலத்திற்காக, உங்கள் குடும்ப நலத்திற்காக நான் இறைவனை வேண்டுகிறேன். இதோடு நிறுத்திக் கொள்கிறேன். இதற்கு மேல் நான் தொந்தரவு செய்ய மாட்டேன். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். ஐயா, மிக்க நன்றி.
நம்ம பிச்சா ஐயாவுக்கு நம்ம ஐயா பிச்சாண்டி ஐயா சால்வை போர்த்தி கௌரவிப்பார்கள். ஜோதி முருகன் அப்படின்னு நான் அவருக்கு எந்த விதத்திலும் பயன்படவில்லை, எந்த உதவியும் செய்ததில்லை. வாரம் ஒரு முறை போகும்போது என்னை பார்த்து என்னுடைய நலன் விசாரித்து ஏதோ நான் பெரிய அறிவாளி மாதிரி என்கிட்ட சில யோசனைகள் கேட்டுட்டு நானும் பெரிய அறிவாளி மாதிரி சொல்லுவேன். இப்படி எந்த பலனும் எதிர்பார்க்காமல் இந்த நாட்டிலே நல்லவர்கள் இருக்கிறார்கள். ஆகவேதான் மழை பொழிகிறது, நெல் பயிர் விளையுது, நமக்கு பசி தீருது. மிக்க நன்றி ஐயா. அடுத்ததாக நமது பிச்சாண்டி ஐயா அவர்கள் ஒரு சிறு கவிதை வழங்குவார்கள். மூத்த சகோதரர் பேசுகிற ஒரு பாட்டு 2 வரி அவரை பற்றி சொன்னால் தானே நல்லா இருக்கும். அதுக்காக தான் அவர் அந்த துறையில் நான் உள்ள நுழையும் பொழுது அவருக்கு ஒரு அனுபவத்தை சொன்னார். மாற்றும் பொழுது எப்படி இருந்தது என்னான்ட்டு. நான் வந்து தஞ்சாவூரில் செட்டில்மெண்ட் ஆஃபீஸர், அது ஒரு டம்மி போஸ்ட். நான் வேறு இடத்துல வேலை செஞ்சேன்றதுக்காக அங்கே போட்டு விட்டாங்க தஞ்சாவூரில். நான் அங்கே செட்டில்மெண்ட் ஆஃபீஸராக இருந்தேன். செட்டில்மெண்ட் ஆஃபீஸர்ன்றது நிலம் சம்மந்தப்பட்டது. ரைத்வாரி செட்டில்மெண்ட்டுன்னு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியாது. அது நிலத்தெல்லாம் வந்து பட்டான்னா என்ன, புறம்போக்குனா என்ன, மடத்து நிலம்னா என்ன, இதெல்லாம் பார்க்குறது தான் அந்த வேலை. ரொம்ப நாள் கழித்து தலைமைச் செயலகத்துலேருந்து ஒரு ஓஏ வந்தார் என்னை பார்க்குறதுக்கு. ஓஏ நான் வரவழைத்து, என்னப்பா எப்படி இருக்கேன், நல்லா இருக்கேன்னா, நல்லா இருக்கேன். நான் என்ன விஷயம் கேட்டேன். இது மாதிரி வந்து எங்கள் மனைவிக்கு எனக்கு சரியாக வரல, இந்த பக்கத்தில் தான் ஊர், அவங்க ரொம்ப சிரமப்படுத்துகிறாங்க, அதான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னா. என்ன அதுக்கு நான் என்னப்பா பண்ணணும்? இல்லை நீங்கள் தான் செட்டில்மெண்ட் ஆஃபீஸர்னாங்க, ஏதாவது செட்டில் பண்ணி வச்சுருக்கேன்றதான் பார்க்குறேன். நம்ம ரொம்ப நொந்து போச்சு எனக்கு. எப்படியாவது மெட்ராஸ் போனால் பரவாயில்லன்னு வரும்போது டக்குன்னு மெட்ராஸில் என்ன அடிஷ்னல் டைரக்டர் சோஷியல் வெல்ஃபேர்னு போட்டாங்க. வந்து பார்த்தேன். பார்த்த உடனே ஜெயஸ்ரீ பாலச்சந்திரன் மேடம் தான் டைரக்டர். நான் உட்காந்தேன். கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது. ஆனால் பிச்சை சார் வந்து என் ரூமுக்குள்ளே வந்தார். ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்கள்லாம் இருக்கிறோம் கூட, நல்ல துறை இது, மனசுக்கு திருப்தியாக இருக்கும், ஆன்மா திருப்தி அடையும், நல்லா வேலை செய்யுங்க சார்ன்னாரு. அதுக்கப்புறம் எனக்கு அங்கேருந்து போகிறதுக்கு விருப்பமே இல்லை. ஆனால் செயலாளர் கிருபாகரன் இருக்கார், இவர் சொன்னார் ஆலோசகர்னார் இல்லை, அது மாதிரி அவர் என்ன பண்ணார், தனக்கு ஒரு ஆள் தேவைன்றதுக்காக அவர் வந்து என்னை அங்கே ஆஃபீஸில் ஜாயின்ட் செக்ரட்டரியாக போட்டார். அது ஒரு விதத்தில் நல்லதாக போச்சு. அந்த துறைக்கு என்னென்னலாம் செய்யணும்னு தோணுதோ இவரை கலந்து ஆலோசிச்சுட்டு அதை அவர்கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணி நிறைய பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம், என்னென்ன திட்டம்லாம் நம்ம சொல்கிறாங்களோ அதெல்லாம் நம்ம உருவாக்கினது தான். அந்த காலத்தில் நம்ம உருவாக்கினது தான் திட்டம்லாம். நல்ல சிறப்பாக இருக்குது. அதனால் இவர் வந்து என்னென்னா எனக்கு ஒரு மூத்த சகோதரர் மாதிரி. ஏதாவது சந்தேகம் அது என்ன ஃபோன் பண்ணுவேன். வீடு பக்கத்தில் தான் இருந்தது. இப்போ அந்த வீட்டை விற்றுட்டு வால் போனது, கத்தி வந்தது, டும்ன்ற மாதிரி வீட்டை விற்று ஃப்ளாட் வாங்கி, ஃப்ளாட்டு விற்று ஃப்ளாட் வாங்கி, ஃப்ளாட்டை விற்று ஃப்ளாட் வாங்கி, இப்போ பழையபடி இவர் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு ஃப்ளாட்டில் வந்துட்டேன். ஃப்ளாட்டுக்கு வந்துட்டேன். நான் இங்கே தான் இருக்கேன், சந்தோஷமாக தான் இருக்குது. ஒரு நாள் உடம்பு சரியில்லாத போச்சு. திடீர்னு என்ன ஒரு மாதிரி சங்கடமாக இருந்தது. அப்புறம் டாக்டரை பார்த்தா, அதை பார்த்தா அவர் கேஸ் சார்னார். சரி, கேஸுக்கு உண்டான மருந்தெல்லாம் சாப்பிட்டுருப்பார், சரியாயிடுச்சு. அப்போ டக்குன்னு நமக்கு வந்து ஏதாவது பிரச்சனை ஆகிடுச்சோ என்னவோன்னு பயந்தேன். நான் பயந்துட்டு சரி ஏதாவது ஒன்று எழுதி பார்ப்போமேன்னு எழுதினேன். என்ன எழுதுனேன்னா, திடீர்னு வந்து கடவுள் வந்து புறப்படுறாருன்னா எப்படி இருக்கும், டக்குன்னு எல்லாரும் முன்னால் இல்லையும். அதனால் பயந்துட்டு எழுதினேன். ஒரு நாள் கனவில் முருகன் வந்தான், உடனே என்னுடன் வா என்றான். பொறுத்திட ஐயா, சில காலம் பணிகள் உள்ளன என்றேன். நான்
முக்கிய பணிகள் என்னென்ன முடித்திட அவற்றை சீக்கிரத்தில், அதுவரை நானும் காத்திருப்பேன் என்றான் முருகன் என்னிடத்தில். நன்று என்று நான் கூறி நினைவில் உள்ள ஆசைகளை ஒவ்வொன்றாக பணிவுடனே ஒப்பித்தேன் நான் அவனிடத்தில். அமெரிக்காவில் மகளிடத்தில் அன்புடன் இருப்பேன் சில மாதம். ஐரோப்பாவை பார்ப்பதற்கு ஆசைப்பட்டேன் பல காலம். பிரம்மபுத்திரா நதி வெள்ளம் பீகார், அஸ்ஸாம், அருணாச்சல் ஓராண்டுக்குள் பார்ப்பதற்கு உதவிட வேண்டும் ஐயா நீர். சேர சோழ பாண்டியர்கள் திருப்பணி செய்த பல தலங்கள் ஆற அமர பார்ப்பதற்கு 60 வாரம் தர வேண்டும். அதுபோல் பேரன் மருத்துவராய் இருப்பதை பார்க்க விரும்புகிறேன். அதனால் மேலும் 3 ஆண்டு, அப்போ ஃபஸ்ட் இயர் படிச்சுருக்கிறார், அதனால் மேலும் 3 ஆண்டு அருள்வாய் என்றேன் மனமுருக. வாடகை வீட்டில் குடியிருக்கும் வருத்தம் நீங்கி விலை கொடுத்து வசதிகள் உள்ள குடியிருப்பில் வாழ்ந்திட வேண்டும் சில வருடம். அப்புறம் கொரோனாக்காக இங்கே வந்துட்டோம் ஆற்காடு ரோடுங்க. புரட்சித் தலைவர் புகழ்பாடி புத்தகம் ஒன்றை நான் எழுத முயற்சித்துள்ளேன், முடியவில்லை. 30 வாரம் தர வேண்டும். இன்னும் உள்ளது சில என்று எடுத்து சொல்ல வாயெடுத்தேன். ஏனோ வார்த்தை வரவில்லை. தடுத்தே முருகன் என்னை பார்த்து, போதும் போதும் நிறுத்தப்பா, பிதற்றல் வேண்டாம் இனிமேலும். ஆசை கடலில் தவிக்கின்றாய், அதற்கு ஒரு யுகமும் போதாது அப்படின்னு சொல்கிறார். யாருக்கில்லை மனக்குறைகள், நானும் என்ன விதிவிலக்கா? முருகன் சொல்கிறார், நானும் என்ன விதிவிலக்கா? அப்பா சிவனை அம்மாவை ஆண்டு கணக்காய் பார்க்கவில்லை. ஆனால் பழனியிலே உட்காந்துக்கிறார். மனைவியர் இருவர் எனக்கு இருந்தும் மகனோ மகளோ வாய்க்கவில்லை. அண்ணன் ஒருவர் எனக்குண்டு, அவரால் பெரிதும் பயனில்லை. விதவிதமான வாகனங்கள் வெகுபல உண்டு உங்களுக்கு. முதல் பெற்ற மயில் எனக்கு இன்னும் வாகனம் ஆயிருக்கு. காலையில் அரசன் என்பீர்கள், மாலையில் ஆண்டி என்பீர்கள். மாலை சந்தனம் தருவீர்கள், மறுகணம் சாம்பலை தெளிப்பீர்கள். உங்களை கேட்பது இவையல்ல, ஒற்றுமை அன்பு ஒழுக்கம்தான். திங்கள் ஆண்டுகள் போனாலும் திருந்தவே இல்லை மனிதகுலம். போதும் போதும் புறப்படுவாய், பொறுப்பதற்கில்லை ஒரு கணமும் என்றே முருகன் என் கையை இழுத்து அழைத்தான் உடன் செல்ல. ஐயா என்னை விட்டுவிடும், மெய்யாய் உன்னை சரணடைந்தேன். 3 ஆண்டுகள் போதும் ஐயா, முடிந்தது உன்னை வந்தடைவேன் என்றே கூறி முறையிட்டேன். இறைவன் சிரித்தான் என்னை பார்த்து. சிரிப்பின் அர்த்தம் விளங்கவில்லை. சில நொடி நேரத்தில் மறைந்து விட்டான். நண்பா என்ற குரல் கேட்டு நண்பர்கள் உறக்கம் கலைந்தெழுந்தேன். அன்பா எந்தன் கரந்தொட்டு அருகில் நின்றான் என் நண்பன். நண்பா கனவதும் கண்டாயா, வருவேன் என்றாய் நேற்றிரவு, இன்றோ மாட்டேன் என்கின்றாய் என்றான் முருகன் என் நண்பன். இல்லை இல்லை வருகின்றேன், 20 நொடியில் உடை மாற்றி என்றே சொல்லி புறப்பட்டேன் இருவரும் வெளியில் செல்வதற்கு. ஜன்னல் அருகே சுவர் மீது கண்ணில் தெரியும் நாட்காட்டி இருந்தான் முருகன் கை காட்டி. படம் என்னை பார்த்தான் கண் சிமிட்டி. வாழ்க்கை என்பது வரமாகும், இன்பம் துன்பம் இடையிடையே. போட்டிக்கு முன்பே முடிவறிந்து போட்டியிடுவதில் சுவையில்லை. வருவதும் போவதும் அறிந்து கொண்டால் வாழ்க்கை ருசியாய் இருக்காது. இருக்கின்ற வரையில் வாழ்ந்துவிடு, இறுதியை பற்றிய கவலை விடு என்பதை உணர்த்தும் கன்சிமெண்ட். வணக்கம். இதெல்லாம் சந்திச்சதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப அதாவது நேற்று முன்னாலெல்லாம் ரொம்ப டல்லாக இருந்தது. திருவண்ணாமலையெல்லாம் போயிட்டு எல்லாரும் பார்த்ததெல்லாம் அவங்க எல்லாம் கஷ்டம் சிரமப்படுறாங்க. அவங்கள பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஒரு 75 பேரே தெரில, ரொம்ப கவர்மெண்ட்டில் போய் வேலை செய்யலாம் போல தோணுது. வாழ்த்துக்கள், நன்றி. ஐயா மிக்க நன்றி. அடுத்ததாக மதுரை பால சரஸ்வதி மேடம் ஒரு சிறு கவிதை வாசிப்பார்கள். அனைவருக்கும் வணக்கம். அன்பு, ஆதரவு, அரவணைப்பு வார்த்தைகளின் வண்ணக் கலவைகளால் கட்டப்பட்ட ஒரு அழகான அமைப்பு. திண்ணிய எண்ணங்களின் வலிமையுடன் சிற்றுளி கொண்டு செதுக்கப்பட்ட அமைப்பு. முதியோர் என்போர் அறிவில் முதிர்ந்தவர், அனுபவத்தில் முதிர்ந்தவர், எண்ணத்தில் உயர்ந்தவர், ஆற்றலில் உயர்ந்தவர், எதிலும் வல்லவர், எப்போதும் நல்லவர். ஓயாமல் உழைத்த கடின உழைப்பிற்கு அரசு அளிக்கும் ஊதியம் பெறுவோர் ஓய்வூதியர்.
ஓய்வூதியர் என்ற பெயர் அருமையிலும் அருமை. ஓய்வூதியரின் இடர் களைய, அல்லல் அகற்ற, துன்பம் துடைக்க, குறைகளை களைந்திட அரும் தொன்றாட்டும் அருமையான அமைப்பு நமது அமைப்பு. ஐயோ அப்பா அது வர சார். ஆலமரம் என்ற அடையாளத்தை அளித்தவருக்கு 1000 பாராட்டுகள். நம் அமைப்பு என்ற ஆலமரம் அனைவருக்கும் பாதுகாப்பு வரம். அவ்வப்போது புத்துணர்ச்சி ஊட்டும் ஆன்மீக சுற்றுலாக்கள், உடல்நலம் காக்க மருத்துவ முகாம் சேவைகள், சோர்வடைந்த முதியோர்களை தட்டி எழுப்பும் ஓய்வூதிய தின விழா, மகளிர் பெருமை பறைசாற்றும் உலக மகளிர் தின விழா கொண்டாட்டம், யாவரும் கேடி என்ற நோக்கத்தில் அனைவரையும் சந்திக்க வாய்ப்பளிக்கும் பொதுக்குழு கூட்டம், பணிகள் பல புரிந்து பக்குவமாய் நடத்தி செல்லும் பாங்கு, துரிதமாக செயல்படுத்த இயலாவிடனும் துயர் தீர்க்கும் அருமருந்து. நம் அமைப்பு ஆள்போல் தலைக்க அன்னை மீனாட்சி அருள் புரிய வேண்டுகிறேன். ஓய்வூதிய நலம் காக்கும் நம் அமைப்பு கற்பக விருட்சமாய் செழித்தோங்க ஓங்கி உலகளந்த உத்தமனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி மேடம். அருமையான நம்ம அமைப்பு குறித்தான பாடலை வந்து ஃபஸ்ட் டைம் உங்கள் ஏற்கனவே ஒரு பாடல் இருக்குது, இது 2வது பாடல். அடுத்ததாக சென்னை மாவட்டத்தின் சார்பில் திருமதி கஸ்தூரி சி இந்திரா அவர்களின் நிகழ்ச்சி நடைபெறும். நாங்கள் சென்னை டீம் வந்து பிளானே பண்ணல, ஜஸ்ட் ஸ்பான்டேனியஸாக ஒரு 5 மினிட்ஸ் ஒரு ஃபன் லவ்விங் ஈவெண்ட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே தான் வந்து ஸோ ப்ரிப்பேர்டாக வந்தோம். ஸோ அதனால் நீங்கள் தயவுசெய்து ஒரு 5 வாலண்டியர்ஸ் வந்து லேடிஸில் ஒரு 5 பேர் சரிப்பா. ஜென்ஸ் கொஞ்சம் அப்படி ஓரம் இருந்தா லேடிஸ் வந்து சைடு வந்துருங்க, இப்படி வந்துருங்க. இப்போ வந்து அவங்களுடைய ஒவ்வொருத்தரா இவங்க வந்து ஒரு மியூசிக் போடுவாங்க. ஸோ அந்த மியூசிக் வந்து ஃபேஷன் பரேடு. அவங்க அழகாக வந்திருக்காங்க, எல்லாருமே இன்னைக்கு ரொம்ப அழகாக சிறப்பாக வந்திருக்கீங்க. ஸோ உங்களுடைய ஓன் ட்ரெஸ்லேயே நீங்கள் எப்படி வந்து உங்களுடைய மகிழ்ச்சியை வந்து இங்கே வந்திருக்கவங்ககிட்ட ஷேர் பண்ண போறீங்கன்றத எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க, அதெல்லாம் தான் நாங்கள் வந்து கேட்டகரிஸாக வச்சுருக்கோம். அதை வச்சு நம்ம சீதா அவங்க நடுவராக இருக்காங்க. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் ப்ளஸ் 2 கான்சலேஷன் ப்ரைஸஸ் எடுத்துன்னு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம நடுவர் அவங்க வந்து நம்ம மேடம் அவங்க வந்து ப்ரைஸஸை கொடுப்பாங்க. ஸோ வி கேன் ஸ்டார்ட் நவ். ஸோ அதனால மியூசிக் அண்ட் ப்ளீஸ் மியூசிக். கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாளே, கம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாளே, தங்கச்சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாளே, தங்கச்சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாளே, கம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாளே, தங்கச்சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாளே. கட்டாணி முத்தழகி காணாத கட்டழகி தொட்டாலும் கை மணக்கும் சிங்காரி, கட்டாணி முத்தழகி காணாத கட்டழகி தொட்டாலும் கை மணக்கும் சிங்காரி, தொட்டாலும் கை மணக்கும் சிங்காரி, கட்டுப்படியாகலே காதல் தரும் வேதனை, கட்டுப்படியாகலே காதல் தரும் வேதனை, தங்கச்சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாளே, கம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாளே, தங்கச்சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாளே.
கொண்டாளின் மீதிலே பெண்டாட்டி ஆகிடும் நாள் எப்போது கண்டவுடன் காதலே கொண்டாளின் மீதிலே பெண்டாட்டி ஆகிடும் நாள் எப்போது என் பெண்டாட்டி ஆகிடும் நாள் எப்போது திண்டாடி தவிக்கிறேன் தினம் தினமும் துடிக்கிறேன் திண்டாடி தவிக்கிறேன் தினம் தினமும் துடிக்கிறேன் தங்கச்சிலை போல் தந்து மனதை தவிக்க விட்டாளே கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாளே தங்கச்சிலை போல் தந்து மனதை தவிக்க எல்லா விட்டாளே பெண்மணிகளுக்கும் ஒரு பெரிய பாராட்டு நம்ம கொடுத்துருவோம். தேங்க்யூ வெரி மச். நீங்க சைட்ல அப்படி வந்துடலாம், ஆண்களுக்கு இடம் கொடுக்கலாம். முதல்ல நம்ம வெங்கட்ராமன் சார் அழைக்கிறோம். ப்ளீஸ் பாட்டு மியூசிக் ஸ்டார்ட். பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாளே பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாளே தங்கச்சிலை போல் வந்து தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ. அடுத்தபடியாக தங்கச்சிலை போல் வந்து மிஸ்டர் மனதை மாரிசாமி சார் தவிக்க அழைக்கிறோம். விட்டாளே பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாளே தங்கச்சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாளே தேங்க்யூ. அடுத்தது திரு ஷாஜஹான் சார் அவர்களை அழைக்கிறோம். ப்ளீஸ் உங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணுங்க. கட்டாணி முத்தழகி காணாத கட்டழகி தொட்டாலும் கை மணக்கும் சிங்காரி கட்டாணி முத்தழகி காணாத கட்டழகி தொட்டாலும் கை மணக்கும் சிங்காரி தொட்டாலும் கை மணக்கும் தேங்க்யூ. அடுத்தபடியாக கிருஷ்ணமூர்த்தி சார் அவர்களை அழைக்கிறோம். வேதனை கட்டுப்படியாகலே காதல் தரும் வேதனை தங்கச்சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாளே பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாளே தங்கச்சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாளே தேங்க்யூ சார் தேங்க்யூ. அடுத்த திரு நாகலிங்கம் சார் அவர்களை அழைக்கிறோம். சூப்பர் சூப்பர். தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ தேங்க்யூ கொண்டாளின் மீதிலே தேங்க்யூ சார். வின்னர்ஸ் வந்து இப்போ லேடிஸ்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து விஜி செகண்ட் பிரைஸ் வந்து புஷ்பா தேர்ட் பாலா கன்சல்டேஷன் பிரைஸஸ் வந்து லலிதாக்கும் சாவித்திரிக்கும் அதே மாதிரி ஜென்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து மாரிசாமி செகண்ட் பிரைஸ் வெங்கட்ராமன் சார் தேர்ட் பிரைஸ் ஷாஜகான் சார் கிருஷ்ணமூர்த்தி சாரும் நாகலிங்கம் சாரும் கன்சலேஷன் பிரைஸஸ் வெரி குட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் வெங்கட்ராமன் சார் மிஸ்ஸஸ் இந்திரா மேடம் கொஞ்சம் வாங்க முன்னால வாங்க அவர் பக்கத்துல வந்து நின்றுக்கோங்க சார் உங்க மிஸ்ஸஸ் பேர் என்ன உங்க மிஸ்ஸஸ் பேர் என்ன பேர் என்ன
ப்ளீஸ் எல்லாரும் ஒரு பெரிய பாராட்டின கொடுத்துடலாம். எவ்வளவு திறமைகள் அவங்களுக்குள்ள இருந்தது பாருங்க. கண்டிப்பா இது நேரமின்மையால நாங்க நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் சேர்க்க முடியல. ஆனா இங்க உட்கார்ந்துருக்க கிட்டயே அருமையான திறமைகள் இதே மாதிரி இருக்கும். கண்டிப்பா நீங்க இங்க வந்தாலும் நாங்களும் என்ஜாய் பண்ணிருப்போம். ஸோ அதனால இந்த ஒரு நம்ம இருக்கத்தெல்லாம் காலையில இருந்து ரொம்ப சிறப்பா நிறைய பெரியவங்க எல்லாம் வந்து நம்ம ஆசீர்வாதம் பண்ணி நம்ம இருக்கத்தெல்லாம் போக்குனாங்க. எப்படி நம்ம மனசு நம்ம வச்சுக்கணும், எப்படி பிஸியா வச்சுக்கணும் பேசினாங்க. ஸோ அதனால இந்த ஒரு சின்ன ஃபன் லவிங் ஷோ உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனா இருக்கும். அவங்களுக்குலாம் நல்ல ஒரு பெரிய கைத்தட்டை வந்து கொடுத்துடலாம். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். அனைவருக்கும் வணக்கம். ஒரே ஒரு நிமிஷம் அமைதியா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்மெல்லாம் இந்த இந்த நிகழ்ச்சியை காலையில இருந்து இப்போ 1 மணி ஆகிறது, நெருங்கி கொண்டிருக்கிறோம். இந்த 1 மணி வரைக்கும் போனதே தெரியவில்லை. இந்த நிகழ்ச்சி இந்த அளவிற்கு சிறப்பாக அமைந்திருப்பதற்கு காரணமே நம்முடைய எல்லோருடைய கூட்டு முயற்சி. இந்த கூட்டு முயற்சி இல்லைன்னா இது இவ்வளவு நடந்திருக்காது. ஒவ்வொருத்தரும் எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அனைவரும் அவர்களுடைய திறமையை காட்டுவதற்கு சந்தர்ப்பமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் முறையாக நாம் அழைத்தவுடனேயே வருகை தந்த நம்முடைய சிவசைலம் ஐஏஎஸ் அவர்கள் அருமையான நிகழ்ச்சியை நடத்தினார். ஒரு மாநிலத்தினுடைய சீஃப் செக்ரட்டரியாக இருந்தவர் சாதாரணமாக நம்மோடு சேர்ந்து உரையாடி இந்த நிகழ்ச்சியை ஒரு வெற்றியுள்ள ஒரு நிகழ்ச்சியாக காட்டி முடித்தார். அடுத்ததாக நடைபெற்ற அந்த நம்முடைய பிச்சாண்டி சார் அவர்களுடைய ஒரு சொற்பொழிவு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நமக்கெல்லாம் தேவை அதுதான். எது எங்கே போனாலும் கிடைக்கும். ஆனால் மகிழ்ச்சி எப்படி கிடைக்கும்? வீட்டில் இருந்தோம்னா நம்ம மோட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் இன்றைய தினம் இந்த இடத்துல நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கோம். நம்மோடு பழகியவர்கள், நம்மோடு உடனே பணியாற்றியவர்கள், நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து சில சமயம் ஒன்றா டீ சாப்பிட்ருப்போம். சில சமயம் சில பிரச்சனைகளை சந்தித்து இருப்போம். இந்த பணிகள் எல்லாம் இருந்து விடுபட்டு இப்பொழுது ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்காதா என்று ஏங்கி கொண்டிருக்கிறோம். வசதி இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. ஆனால் நிம்மதி என்பது எங்கே கிடைக்குது? எங்கேயும் கிடைக்கல. இது மாதிரி ஒன்று கூடல் போகும்போது நமக்கு எல்லாம் இந்த நிம்மதி கிடைக்கிறது. இந்த நிம்மதியை வழங்குவதற்காகத்தான் நாம் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் என தெரியும் போது நாம் இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொருவரும் பங்கு கொண்டு இந்த சந்தோஷமான நாளை நாம் எல்லோரும் கொண்டாட வேண்டும் என்று நினைத்து இதற்கான முயற்சிகள் எல்லாம் மேற்கொண்டு இருக்கிறோம். எல்லாவற்றையோட சார்பாக நம்ம பிச்சை சார் அவர்களுடைய சொற்பொழிவு, அருமையான சொற்பொழிவு. அவர்களுடைய குரல் வளம் கொஞ்சம் குறைந்து இருக்குதுன்னு நமக்கு கவலை தான். அவர் சொன்னது போல் அவர் நல்ல நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் என்று நாம் அனைவரும் ஒவ்வொருவரும் பிரார்த்திக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாவற்றைவிட நம்முடைய அன்பர்கள் ஒவ்வொருவராக பாடினார்கள். முதலில் ஒரு பாடல், அதுக்கப்புறம் ஒரு நடனம், அதற்கு பிறகு இப்பொழுது நடந்த ஒரு நிகழ்ச்சி, அதற்கு முன்னாடி ஒரு யோகா பயிற்சி. இதெல்லாம் பார்க்கும் பொழுது மனதுக்குள் பெருகக்கூடியது என்னவென்று சொன்னால் ஒரு ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். அவர் அனைவருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இதெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான தருணம். இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் நாம் எல்லோரும் ஒன்று கூடி வாய்ப்பளித்த நம்முடைய சமூக நலத்துறை இந்த அமைப்புக்கான நிர்வாகிகளுக்கு, குறிப்பாக தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும், எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த அமைப்பை தொடங்கி இதுவரை நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய ஒற்றுமையான அந்த செயல் எண்ணம் மேலும் மேலும் வளர வேண்டும். இது விரைவிலே வெள்ளி விழா காண வேண்டும் இந்த அமைப்பு என்று சொல்லி வாழ்த்தி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா மிக்க நன்றி. நம்ம இந்த அமைப்புக்கு
வாலண்டரியாக வந்து ஒரு சாதாரண ஒரு இன்விடேஷன் அமிச்சேன். அமெரிக்காவிலேருந்து ராமஜோதி மேடம் 10,000 ரூபாய் டொனேட் பண்ணாங்க. வேறு நம்மளில் வந்து பெஸ்ட்டு டோனார் வந்து 2 பேர் 10,000 அதுக்கு மேலே கொடுத்தவங்க, போஸ் ராமலிங்கம் சாரும் ராமஜோதி மேடமும். அவங்களுக்கு ஒரு நினைவு பரிசை ருக்மணி மேடம் வழங்குவாங்க. மேடம் மேடம் வந்து முதல்ல உங்களுடைய வாழ்த்துக்களை நீங்கள் சொல்லுங்க. வாழ்த்துக்களை சொல்லுங்க. உங்களுக்கு சால்வை வந்து கொண்டு இருக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். ஒரு நிமிஷம் அனைவரும் வந்து இதை கேட்கணும்னு ஆசைப்படுறேன். நான் 2012 வந்து நான் என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டு 5 நிமிஷத்துக்கு மேலே எடுக்க மாட்டேன். அதனால் கொஞ்சம் கவனமாக தயவு செஞ்சு கேட்கணும். அப்போ வந்து நான் யோசித்தேன், இந்த அசோசியேஷன் எல்லாம் எதுக்கு, நமக்கு அவங்க வந்து என்ன செய்ய போகிறாங்க, இதில் நான் ஏன் ஜாயின் பண்ணணும், ஏதாவது எனக்கு ஒரு ஹெல்ப் இருந்ததா அப்படின்னு யோசிச்சு அதில் இன்வால்வ் ஆகிக்கல. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவர் நாகலிங்கம் சாருக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியாது, அவர் வந்து அப்ரோச் பண்ணி ஜாயின் பண்ண சொல்லி சொன்னார். கொஞ்சம் அமைதியா இருங்களேன் ப்ளீஸ். அப்பவும் ஒரு எனக்கு 2 நிமிஷம் தோணுச்சு, நமக்குள்ள இந்த ஒரு பதிவு வந்துடும். இதில் வந்து ஜாயின் பண்ணுறதுனால யாருக்கு எத்தனை பெனிஃபிட் கிடைக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து 2-3 வருஷம் கழித்து எனக்கு தோணுச்சு, சரி நிறைய பேர் வந்து இதில் கொஞ்சம் பெனிஃபிட் ஆகுறாங்க அப்படிங்கிறது வந்து நான் என் காது கேட்டுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு திரும்பவும் வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு என்ன நன்மை இருக்கோ இல்லையோ, நம்மளால யாருக்காவது ஏதாவது உதவி செய்ய முடியும் அப்படிங்கிற இந்த அமைப்பில் ஜாயின் பண்ணால் நிச்சயமாக அது கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இதில் ஜாயின் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நம்ம லைஃபு நம்ம சர்வீஸ் வந்து நிறைய காலங்கள் வந்து இதில் தான் ஓட்டியிருக்கோம். நம்மளுடைய சொந்தங்கள் நம்ம வந்து எது கிடைக்குதோ கிடைக்கலையோ நம்ம சொந்தங்களை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். எல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம். நிச்சயம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அது இதன் மூலம் யார் என்ன பெனிஃபிட்டை அடைந்தா அதில் எனக்கும் ஒரு பங்கு இருக்கும் அப்படிங்கிறத நினச்சி நான் ரொம்ப பெருமைப்பட்டு இதில் ஜாயின் பண்ணி மனமாற இதில் இருக்கிறதுக்கு ஆசைப்பட்டு ஜாயின் பண்ணேன். நன்றி, வணக்கம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். அருமையான ஒரு இன்வால்மெண்ட்டோட அமெரிக்காலேருந்து பறந்து இங்கே வந்திருக்கிறாங்க. ஸோ அதுக்கே நம்ம வந்து தனியாக ஒரு கைத்தட்டல் கொடுத்து அவங்கள பாராட்டணும். வந்து